சித்தாந்தம் என்று சொல்லும்பொழுது இரண்டு விதமான சூரிய சித்தாந்தங்கள் சொல்லப்படுகின்றன. இரண்டு விதமான ஆதார நட்சத்திரங்கள் சொல்லப்படுகின்றன. ஒன்னு சித்திரை, இன்னொன்னு ரேவதி ஆகும். இப்ப சித்திரைக்கு ஒரு இடம் சொல்லப்பட்டிருக்கிறது, ரேவதிக்கு ஒரு இடம் சூரிய சித்தாந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அது சரிதானா அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்க போறோம். ஆரியபட்டருடைய ஒரு 23வது வயதில் சூரிய சித்தாந்தம் குறிப்பிடுகின்ற ஒரு ஆதார வருடம், அதாவது சித்திரையானது 180 பாகையில் எப்போது இருந்தது என்பதை பற்றிய ஒரு குறிப்பு ஒன்று இருக்கிறது. ரேவதி எந்த பாகையில் இருந்தது என்பதை பற்றிய ஒரு குறிப்பும் இருக்கிறது. அவர்கள் கொடுத்திருக்கின்ற ஒரு ஆதார வருடமானது கிறிஸ்து பிறந்த பிறகு 499 அப்படின்னு சொல்றோம். இப்ப இந்த போலார் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, போல் ஸ்டார் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த போலார் ப்ரொஜெக்ஷன் என்பதன் அடிப்படையில் சூரிய சித்தாந்தத்தில் தகவல்கள் கொடுக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆராய்ச்சி ரீதியாக பார்க்கின்ற மாணவர்களுக்கு இந்த டாக்குமெண்ட் முக்கியம். இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், இந்த வருஷத்துல இந்த ரெண்டு நட்சத்திரங்களும் எந்த டிகிரியில இப்ப நம்ம வைத்திருக்கின்ற சிஸ்டத்தின் அடிப்படையில் இருக்கின்றன அப்படிங்கறத போய் பார்ப்போம், அதை உறுதிப்படுத்திக்குவோம். 499 கிபி அன்றைக்கு இந்த சம பகல் இரவில் சூரியனானது 00 இருந்தது அப்படின்னு நான் ஒரு டேட் அண்ட் டைம் நான் கால்குலேட் பண்ணிருக்கேன் ஸ்டெலாரியம் சாஃப்ட்வேர் வச்சு. இப்போ அந்த நேரம் சரி அப்படின்னு நீங்க எடுத்துட்டீங்கன்னா அதுக்கு ஈக்குவலான சித்திரபக்ஷ அயனாம்சம் என்ன, அதாவது சித்திரையை அடிப்படையாக வைத்து பார்க்கும்போது சித்திரை எத்தனை டிகிரில இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்னைக்கு பார்க்கும்போது அது 182.97 பாகையில் கிரகண கட்ட அடிப்படையில் இருந்திருக்கிறது. அப்ப டேட்டாவா பாத்தீங்கன்னா 180 கிடையாது, அது 182.97 இருந்திருக்கு. இப்ப இந்த 180ங்கிறது இப்போ நாம பாக்குற மெத்தட் தானா, இல்ல அது வேற போலார் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்களே, அப்ப அதனுடைய கோஆர்டினேட் மாறுமா அப்படிங்கிறது தெரியல நமக்கு. ஒருவேளை இவர்கள் குறிப்பிடுவது வேற ஒரு விஷயமாக இருந்தால் இந்த கோஆர்டினேட்டே நம்ம பார்க்குற கோஆர்டினேட்டே வேற மாதிரி மீனிங் கொடுக்கும் நமக்கு. ஆனா நாம என்ன பண்றோம்னா இன்னைக்கு அறிவியல் ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ள இந்த கோஆர்டினேட்டை நம்ம வைத்துக்கொண்டு தத்துவார்த்த ரீதியாகவும் தரவுகள் ரீதியாகவும் நாம் இன்றைக்கு இருக்கின்ற சிஸ்டத்தை தான் நம்ம ஜோதிடத்தில் பயன்படுத்துகிறோம். ஒருவேளை சித்திரைக்கு பதிலாக சூரிய சித்தாந்தம் என்பது ரேவதி நட்சத்திரத்தின் அடிப்படையில் உறுதிப்படுத்திக் கொள்ள முடியுமா அப்படிங்கறத இந்த படத்துல நம்ம பார்க்கிறோம். இது அதே டேட் டைம் தான். அப்ப இந்த இடத்துல ரேவதி நட்சத்திரம் இருந்திருக்கு. ரேவதியுடைய கோஆர்டினேட் 358.93 வருது. கிட்டத்தட்ட 1 டிகிரிக்கு மேல வித்தியாசம் அதிகம். 1 டிகிரிக்கு மேலனா கிட்டத்தட்ட 72 வருடம் வித்தியாசம் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். சூரிய சித்தாந்தம் சொல்கின்ற ஒரு அயனாம்சம் என்பது இதுவாக இருக்க வாய்ப்பில்லை. அது ப்ராபபிளி வேற இதுவா இருக்கலாம், அல்லது ஏதோ ஒண்ணு இதுல தப்பு இருக்கலாம் அப்படிங்கிறது நம்ம இதுல லாஜிக்கலா தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும் நண்பர்களே.